எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜம் என்று சங்கே முழங்கு. சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. ஒரு காலத்தில் இந்த சுத்த தமிழில் பேசினாதான் அது படம். பிளாக் அண்ட் ஒயிட், கருப்பு வெள்ளை படங்கள் தான் மகிழ்வூட்டி வழிகாட்டுகிறதுன்ட்டு 3 பேர் பேச வந்திருக்காங்க. நமது சோபனா சிவா அவர்கள் வண்ணப்படங்களே என்று பேச, அவங்களுக்கு பதில் சொல்லணும். மிக சிறப்பாக வண்ண திரைப்படங்களே என்று பேசுவதற்கு சோபனா அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றேன். வாங்க. உலக மொழிகளின் தாயாம், முச்சங்கம் வளர்த்த மொழியாம், எத்தனை மொழிகள் இருந்தாலும் எத்துணையும் இல்லாமல் வீறு நடை போடும் உனை எங்கள் தாய்மொழியாக அடைந்ததை எண்ணி பெருமிதம் கொள்வோம். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அனைவருக்கும் கலர்ஃபுல்லான தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அரங்கம் திரட்டுமே, விசில் பறக்கட்டுமே, நான் உங்க மேல இளசுகளுக்கும் பெருசுகளுக்கும் பொடுசுகளுக்கும் பாமரனுக்கும் குமரிகளுக்கும் லவ்ஸே. அரங்கம் அதிரட்டுமே, நம்ம நடுவருக்கு விசில் பறக்கட்டுமே. ஏற்கனவே விசில் பறந்துக்கிட்டு தான் இருக்கு. இவங்க பாட்டு பாடி இன்னும் விசில அதிகப்படுத்துறாங்க. பட்டிமன்றத்தின் புன்னகை மன்னன் நடுவர் அவர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் பாசத்திற்குரிய பஹ்ரைன் தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, கலர் படத்திலிருந்து 3D, ஐமேக்ஸ், டிபாக்ஸு, 4D அப்படின்னு தொழில்நுட்பங்களை நம்ம வளர்ச்சி அடைஞ்சு எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். இன்னும் இவங்க அம்பிகாபதி அமராபதி படத்துக்கு அப்புறம் எந்த படத்தையும் பார்க்காத மாதிரியே பேசுறாங்க. நடுவர் அவர்களே, நம்ம வினிதா பேசுனாங்க, உருட்டுனா உருட்டு, உலகமாக உருட்டுங்க. பழைய படம் மாதிரியே ரொம்ப ஓவர் ஆக்டிங். நம்ம பொன் சங்கர் தான் ஓவர் ஆக்டிங் பண்ணாருன்னு பார்த்தா இவங்க அதுக்கு மேல 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 5000 ரூபாய்க்கு நடிச்சாங்க. ஊர்ல இருந்து ஒருத்தர், இந்தியாவில இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை பார்த்தா அவர் 50,000க்கு நடிப்பாரு போல இருக்கு. ஐயா பி சுஷீலா இங்க வந்தாங்க. நான் அவங்களோட சுஷீலாமா பாட்டு தானே பாட முடியும், தீபாவளிக்கு பொங்கலா சாப்பிட முடியும். இவங்க கூட தான் கூலி படம் வரும்போது ரஜினியோட டிஷர்ட்டை போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேனா அம்மா இதெல்லாம் ஒரு பாயிண்டாம்மா. நம்ம பொன் சங்கர் மூச்சு திணற மனோகர வசனம் பேசினாரு. நடுவர் அவர்களே, சிவாஜி அந்த படத்தில் ஒன்று சொல்லியிருப்பார், ஆணையிடுங்கள் தாயே, இப்பொழுதே என் கைகளாலே இந்த தீட்சிதர்களை கசக்கி விடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அங்க இருக்கிற 1000 வீரர்களை அவர் கையாலே கசக்கி எறிய முடியும்னா எங்க சிங்கத்தாலையும் 1.5 டன் வெயிட்டால அடிக்க முடியும். நடுவர் அவர்களே, பெண்களுக்கான சம உரிமை பத்தி அதிகமா பேசினது எங்களுடைய கலர்படங்கள் தான். அந்த காலத்துல என்னங்க பாட்டு எழுதுனீங்க, பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும், அவ 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். காலங்காலமா பெண்களை அடிமையா தானே வச்சிருந்தீங்க. அப்படி அடிமைப்பட்டு கிடந்த பெண்களை சிறகு முளைத்து வெளியே கொண்டு வந்த ட்ரெண்ட் செட்டர்ஸ் பாரதி ராஜா, பாலச்சந்தர், பாலு மகேந்திரா ஐயா. அந்த பொண்ணா பிறந்தா பாட்டுல அதுக்கு அடுத்து வர வரிகளை என் வாயால சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு கொச்சையா எழுதியிருப்பாங்க. எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க, எல்லாத்தையும் ஆரம்பிச்சது நீங்க தான். ஆனா இன்னைக்குள்ள கலர் படத்துல பெண்களை உயர்வா தான் சொல்லியிருக்காங்க. நடுவர் அவர்களே, சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே, நன்றி கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே,
இந்த பாட்டுல கவிஞர் ஆண் இனமே பெண்களை வணங்கும் அப்படின்னு உயர்வா தான் சொல்லி இருக்கிறார் நடுவர் அவர்களே. அந்த காலத்து எம்ஜிஆர் படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும். அந்த ஊர்ல ஒரு கெட்டவன் இருப்பான், இவர் திருத்துவார், கொல்ல மாட்டாரு, திருத்துவார். ஒரே கதை தான் எல்லாம். என்ன ஒரே ஒரு வித்தியாசம் தான் எல்லா படத்துலையும், ஹீரோயின் மட்டும் மாறுவாங்க, அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு இருக்கிற கலர் படங்கள்ல எத்தனை ஜோனஸ் இருக்கு தெரியுமா நடுவர் அவர்களே? ஹாரர், ஆக்ஷன், த்ரில்லர், டிராமா, ரொமான்ஸ், காமெடி, காமெடியிலேயே டார்க் காமெடி, ஆக்ஷன் காமெடி, ரொமான்டிக் காமெடி, ஹிஸ்டரி, சயின்ஸ் ஃபிக்ஷன், இத்தனை ஜோனஸ்லையும் நாங்க மக்களை மகிழ்ச்சியாக தான் வச்சிருக்கோம் நடுவர் அவர்களே. பேயை பத்தி எல்லாரும் சொன்னாங்க. அந்த காலத்து பேயெல்லாம் எப்படி காமிச்சாங்க? பழைய படத்தில் எப்படி காமிச்சாங்க? தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு கை காலெல்லாம் நீட்டமா அகோரமா. இன்னைக்கு இருக்க பேய பாருங்க நடுவர் அவர்களே. த்ரிஷா பேயா வர்றாங்க, தமன்னா பேயா வர்றாங்க, ஹன்சிகா மோக்கானி பேயா வர்றாங்க. பேய்களையே ரசிக்க வச்சது எங்க கால கலர் படம் தான் நடுவர் அவர்களே. உங்களுக்கு அன்னைக்கெல்லாம் தெய்வத்தாய்னு ஒரு படம் தான் வந்துச்சு. தெய்வத்தாய் 1, தெய்வத்தாய் 2, தெய்வத்தாய் 3 எல்லாம் கிடையாது. இப்போ அரண்மனை 5 வரப்போகுது. இன்னும் ஒரு 15 வருஷத்தில் அரண்மனை 15ன்னு வரும். அரண்மனை 15, அரண்மனை 16 அப்படின்ட்டு. அதே மாதிரி விடுதலை 1, விடுதலை 2, அடுத்து விடுதலை 3 அப்படியே வந்துக்கிட்டே இருக்கான். ஆனால் எந்த கருப்பு வெள்ளை படத்துலையும் பார்ட் 1, பார்ட் 2 இது வரைக்கும் வந்ததே கிடையாது. நடுவர் அவர்களே, இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு அந்த கால பேய் பிடிச்சிருக்கா, இந்த கால பேய் பிடிச்சிருக்கா? பேயின்னே ஒன்று கிடையாது. இதில் என்ன அந்த காலம் வேற, அப்புறம் இந்த காலம் வேற. அந்த கால படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓவர் ஆக்ஷன், ரொம்ப ஓவர் ஆக்டிங். நம்ம சரோஜா தேவி ஒரு படத்துல இல்லை இல்லை இல்லை, ஆமா கோபால், ஆமா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாடி என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு. நான் இப்பவும் சொல்றேன், நீங்க எப்ப வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, உங்களுக்காக என் வாழ்நாள் முழுக்க காத்திருப்பேன் கோபால், காத்திருப்பேன் அப்படின்னு. கோபால் இப்படி விளம்பரக்காரன் கூட இத்தனை தடவை கோபால் கோபால்னு சொல்லியிருக்க மாட்டான் நடுவர் அவர்களே. இந்த காலத்து படம்லாம் ரொம்ப யதார்த்தமான இயல்பான நடிப்பை வெளிப்படுத்துறாங்க. 96ன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் எல்லார மனசையும் தொட்டுச்சு. ஏன்? எல்லாருக்கும் அவங்களுடைய பழைய காதல் நினைவுகளை திரும்ப கொண்டு வந்தது நடுவர் அவர்களே. எல்லாருக்கும்னா எல்லாருக்கும் சரித்திரத்தின் சில பக்கங்களை தொட்டு பார்க்க நேற்றைய கருப்பு வெள்ளை படங்களுக்கு சில தயக்கங்கள் இருந்தது. சில விஷயங்களை பற்றி இன்று இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அறிமுகமே இல்லை. அதை அசுரன், மாமன்னன் போன்ற திரைப்படங்கள் மிக தைரியமாக எடுத்து காட்டின. நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்குவானுவ, ரூவா இருந்தா புடுங்கிக்குவானுவ. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்க முடியாது சிதம்பரம் அப்படின்னு அசுரன் படத்துல தனுஷ் சொல்லுவாரு. நடுவர் அவர்களே, இது வெறும் கைத்தட்டலுக்காக சொல்லக்கூடிய வசனங்கள் அல்ல, மாறாக ஒரு சமூகத்தை, ஒரு தலைமுறையையே கை தூக்கி விடுகிற வசனங்கள். அண்ணன் தங்கச்சி பாசம்னா எல்லாரும் எப்ப பார்த்தாலும் பாசமலர் அப்படின்னு ஒரு படத்தை தூக்கிட்டு வந்துடுவாங்க. எங்க கலர் படத்துல இல்லாத அண்ணன் தங்கச்சி பாசமா? கிழக்கு சீமையிலே, அண்ணாத்த, சமுத்திரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். பாசமலர் படத்துல என்னங்க காமிச்சாங்க? அந்த படத்துல அண்ணனும் செத்து போயிடுவான், தங்கச்சியும் செத்து போயிடுவா. இதுதான் மகிழ்ச்சியா? யாராவது இது வரைக்கும் நம்ம தங்கச்சிக்கிட்ட போய், அப்பா நீ அடிச்சிட்ட பிள்ளையில ஒரு பாட்டு பாடுவோமே, ஞாபகம் இருக்காமா? கைவீசப்பா கைவீசு, கடைக்கு போகலா கைவீசுன்னு எந்த வீட்லையாவது ஒரு அண்ணன் தங்கச்சி இப்படி பாடிக்கிட்டு இருந்தா, என்னடா கிறுக்கு பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கேன், அண்ணனும் தங்கச்சி இப்படி கைவீசம்மா பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்களேன்னு.
அது 1965 சிவாஜி கணேசன் நடிக்கிறப்ப பார்த்தோம், கைதட்டினான். இன்னைக்கு வாழ்க்கைக்கு அது ஒத்து வருமா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணன் அவன் தங்கச்சிய வாழ வச்சிருக்கணும், அதுதானே மகிழ்ச்சி. அவனும் வாழ்ந்திருக்கணும், அதுதானே வழிகாட்டுறது. இன்னைக்கு உள்ள கலர் படத்துல அண்ணன் தங்கச்சி பாசத்துக்காக ஒரு அருமையான பாடல். நீ எனக்கு சாமி, இந்த பூமி எல்லாம் நீதானே, உன் சிரிப்பு போதும், நீ கேட்டா ஏன் உசுரத்தாரேனே, உன் கூடவே பொறக்கணும், உன் கூடவே பொறக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. நன்றிங்கய்யா. இந்த பாட்டுல, இந்த படத்துல அண்ணனும் வாழ்ந்திருப்பான், அவன் தங்கச்சியும் வாழ வச்சிருப்பான் நடுவர் அவர்களே. அதே மாதிரி இன்னைக்குள்ள படங்கள்லாம் சமுதாய அக்கறையே இல்லை அப்படின்னு இவங்கெல்லாம் எந்த தைரியத்துல பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஜெய் பீம் அப்படிங்கிற ஒரு படம் ஏழை மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதியை பற்றி சொல்லுகிற படம். சக மனிதர்களை மனிதனாக மதிக்க வேண்டும் என்று சாட்டையடியாக சொன்ன படம் மாமனிதன். வேட்டையன் திரைப்படத்தில் போலி என்கவுண்டரால் சாகடிக்கப்படும் நீதியை சொன்ன படம் வேட்டையன். இப்படி சமுதாய அக்கறை உள்ள படங்கள் எங்கள் கலர் படத்தில் தான் அதிகம் நடுவர் அவர்களே. நம்ம பொன்சங்கர் கேட்டாரு, சோறு வச்சாங்களே பேர் வச்சாங்களா அப்படின்னு கேட்டார். இன்னைக்கு இருக்கிற படத்துக்கெல்லாம் டைட்டில் ஏன் ஷார்ட்டா மாடர்னா இருக்குதுன்னா, இன்னைக்கு வரக்கூடிய படங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் நிற்கிறது இல்லை, அது அடுத்த மாநிலத்துக்கு போகுது, பேன் இண்டியா லெவலில் இருக்கு, அது உலக அளவில் எல்லா நாடுகளையும் ரிலீஸ் ஆகுது. அதனால அது எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி ஷார்ட்டா ஸ்வீட்டா பேர் வைக்கிறோம். நடுவர் அவர்களே, முத்தத்தை பற்றி நம்ம வனிதா அக்கா மன்னிக்கணும், வினிதா முத்தம்னோனே வந்துருச்சு. முத்தத்தை பற்றி சொன்னாங்க. ஏமா வினிதா, நீங்கள் இந்த பாட்டெல்லாம் நீங்கள் கேட்டதே இல்லையா? நடுவர் அவர்களே, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்தது இல்லை என்று. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பேனும் கூடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். இந்த பாட்டை தாண்டி ஒரு உன்னதமான பாட்டு கிடைச்சிடுமா நடுவர் அவர்களே? இந்த காலத்து படங்கள் தான் அப்பாக்களை கொண்டாடிய படங்கள். டிராகன்லேருந்து டான்லேருந்து ஆரம்பித்து முக்கியமாக சொல்லணும்னா நம்ம முத்துக்குமார் எழுதிய தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே அப்படின்னு அப்பாக்களை உயர்வாக கூறியது எங்களுடைய கலர் படம் தான் நடுவர் அவர்களே. பொன்னியின் செல்வன் படத்தை எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டவர் நம்ம எம்ஜிஆர். சினிமா துறையில் எதை வேணாலும் சாதிக்கக்கூடிய காலத்தில் இருந்த எம்ஜிஆராலேயே அந்த படத்தை எடுக்க முடியல. இந்த காலத்து சினிமாவும் இந்த காலத்து டெக்னாலஜியும் தான் பொன்னியின் செல்வனை படமாக்கியது. நீல நீளமா வசனம் பேசிக்கிட்டு இருந்த காலத்தில் நம்ம பொன்சங்கர் ஐயா மாதிரி, யாரு தேவா, ஏன் காதல், எப்படி வளையல், அவ்வளோதான் நடுவர்களே, அவ்வளோதான். மணிக்கணக்கா பேசின காலத்தில் மணிரத்னம் கணக்கா பேசுங்க ஐயா அப்படின்னு தாங்க நாங்கள் சொல்கிறோம். இதெல்லாம் விடுங்க ஐயா. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். இப்ப வரைக்கும் அவரு தான் ராஜா, இளைய ராஜா. மச்சான பாத்தீங்களா மழவாழ தோப்புக்குள்ள, அதுல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற வழி நடுக காட்டு மல்லி, யாரும் அத பார்க்கலையே, அது வரைக்கும் ஒரு கனக்கா பூத்தது காட்டுக்குள்ள, வருமா வருமா வீட்டுக்குள்ள, காடே மணக்குது வாசத்துல, என்னோட கலக்குது நேசத்துல, வழி நெடுக
காட்டு மல்லி யாரும் அத பார்க்கலையே வழி நெடுக காட்டு மல்லி. ஒரு காதல் பாட்டுனாலும் அவங்க என்னை தனியா பாட விட்டாங்களா பத்தியா? இந்த பாட்டை கேட்டோன்னே கூடயே சேர்ந்து பாடினாங்க. உண்மையிலே அப்படின்ட்டு 2 பேரும் ரொம்ப அழகா பாடினாங்க. பாட்டுக்கு ரொம்ப அருமையா பாடினீங்க. உங்க 2 பேருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்ல பாட்டு. நன்றிங்க. ஒரு காதல் பாட்டானாலும் சரி, ஒரு தாலாட்டுனாலும் சரி, ஒரு மகிழ்ச்சி ஆனாலும் சரி, சோகமானாலும் சரி, விழாக்கள் ஆனாலும் சரி, இளையராஜா பாட்டு நம்ம காலையில எந்திரிச்சதுலேருந்து இரவு தூங்கும் வரை நம்மளோடையே பயணித்து நம்மளை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது நம்முடைய இளையராஜா மட்டும்தான். அது இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க 3 பேரும் இந்த மேடையை விட்டு இறங்கி தான் பாருங்களேன். எனவே நடுவர் அவர்களே, புதுமை வருகிற போதிலும் பழமை நோக்கம் உள்ளவர்கள் அதை எதிர்க்கத்தான் செய்வார்கள். ஆனால் காலம் உங்களை கடந்து சென்று கொண்டிருக்கும் நண்பர்களே, இன்றைய படைப்பாளிகள் பலருக்கு வாய்ப்பு தந்து புது புது சிந்தனைகளுக்கு அரங்கேற்றம் செய்வதற்கான வாய்ப்பை தந்து மகிழ்ச்சியூட்டி வழிகாட்டுவது கலர்படங்களே என்று கூறி, நடுவர் அவர்களே, இப்போ இவ்வளோ பேர் இப்போ பாட்டு பாடினாங்கல்ல, நான் ஒரே ஒரு பாட்டு பாடுறேன். நம்ம ஆடியன்ஸ் அவங்க ரெஸ்பான்ஸை பாருங்க. முனிகா பெல்லூச்சி இறங்கி வந்தாச்சு, கடலை கொந்தாலிக்கும் சுனாமியே உண்டாச்சு, பட்டுன்னு பார்த்தாலே பால் சேத்தும் பாடி, கொடுவா மீனெல்லாம் கூத்தாடுமே, இரவ கலராக்கும் ஜில்லேபி லேடி, சால்ட்டும் நான் தொட்டா ஸ்வீட் ஆகுமே. மோனிகா Monica, my dear Monica, love you Monica, baby ma Monica, சிக்கிக்கிச்சுமா பத்திக்கிச்சுமா. நடுவர் அவர்களே, மக்களின் தீர்ப்பே முக்கியமானதை விட்டுட்டீங்களே. ஜும்முடி ஜும்முடி ஜும், ஆ ஜும்முடி ஜும்முடி ஜும், ஆ ஜும்மா ஜும்மா ஜும், ஆ ஜும்முடி ஜும்முடி ஜும். மோனிகா, love you Monica, I love you Monica. அந்த பாட்டை ஒரு எனர்ஜியோட பாடினா தான் நல்லா இருக்கு. இந்த பாட்டை போய் இப்படி அட்டென்ஷன் நின்று மோனிகா அப்படியும் மோனிகா ஜும்முடு ஜும்முடு ஜும், ஆ ஜும்மா ஜும்மா ஜும், லியோனி நல்லா தான் இருந்தார், இப்படி ஆயிட்டாரு அப்படிம்பாங்க. அந்த பாட்டை அப்படி ஒரு ஆக்ஷனில் அடித்தா தான் உண்மையிலே இந்த பாட்டை உட்காந்து 1 மணி நேரம் மனப்பாடம் பண்ணியிருக்காங்க பாரு. உண்மையிலே அவங்கள பாராட்டணும். அதனால நடுவர் அவர்களே, மக்களுக்கு என்னைக்கு மகிழ்ச்சி ஊட்டுறது எங்களுடைய கலர்படங்களே என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மனிதன் ஒவ்வொரு கலருக்கும் ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சிருக்கான் சொல்லி ஒவ்வொரு கலரையும் வாழ்க்கையினுடைய தத்துவமாக மாற்றியது எங்கள் கலர் படம் தான் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக இந்த அணி முடிஞ்சிருக்கு. இப்போ கருப்பு வெள்ளை படங்களே என்ற அணியினுடைய எங்கள் அணி தலைவர் பேராசிரியர் விஜயகுமார் உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வர்றாரு. திருமதி சோபனா அவர்களே, நீதிபதி அவர்களே, அந்த வரியில் அந்த சினிமா பாட்டுல சொல்றோம், நிலவ சமப்பாக்கும் தஞ்சாவூர் காரி இரும்பு எழுத்து வர தெரியல லைட்ல, நிலவ சமப்பாக்கும் தஞ்சாவூர் காரி. சோபனா மனப்பாடம் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த மனுஷன் எழுதி வச்சு கூட வாசிக்க முடியாம கஷ்டப்படுறாரு பாருங்க. அப்ப அந்த கவிஞர் எப்படி எழுதியிருக்காருன்னு யோசனை பண்ணி பாருங்க. நல்லா கண்ணாடி போட்டு வாசி விஜயகுமார்.